3 நாட்டு சட்டமும் அதை அலோவ் பண்ணும். அதனால அந்த பிளேஸ் எங்கே வச்சு நடத்தணுங்கிறது 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5வது எந்த மொழியில் பண்ணலாம், எந்த மொழியிலையும் பண்ணலாம். தமிழில் பண்ணலாம், ஆங்கிலத்தில் பண்ணலாம், சைனீஸில் பண்ணலாம், எந்த மொழியிலையும் பண்ணலாம். இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போனீங்கன்னா இந்தியாவை பொறுத்த லெவலில் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் போனோம்னா ஆங்கிலத்தில் தான் பண்ணணும். அதுவே நம்ம சப்கோர்ட், முன்சிப் கோர்ட், நம்ம உள்ள தாலுக் லெவலில் உள்ள கோர்ட்டுக்கு போனோம்னா தமிழில் தான் பண்ணணும். ரெக்கார்ட்ஸ்லாம் தமிழாக இருக்கும். ஆர்பிட்ரேஷனில் மொழிக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் சூஸ் பண்ணணும். அந்த 5 விஷயங்கள், நான் இப்போ சொன்ன 5 விஷயங்களையும் அந்த சரத்தில் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம கோர்ட்டுக்கும் போக வேண்டாம். எல்லாத்தையுமே கிளாரிட்டி வந்துச்சு. என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்கள் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ செல்லர் பையர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக வரும். அதாவது ப்ரைஸில் வரும், குவாலிட்டியில் வரும், ப்ரொக்யூர்மெண்ட்டில், பேசிக் ப்ரொக்யூர்மெண்ட்டில் வரும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வரும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், அந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது கடல் மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ வான்வெளியாக கொண்டுட்டு போகிறாங்களோ, அதுக்கு பல சட்டங்கள் இருக்குது. இவ்வளோத்துலேயும் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்பிட்ரேஷனில் கொண்டு வர முடியும்.